அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்ட சசிகலா அணியை சேர்ந்தவங்க பேரம் பேசினதா வெளியான வீடியோ காட்சியை பத்தி மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் அவர்கள் சென்னையில இன்னைக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. சென்னையில இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு பேசின எம்எல்ஏ சரவணன் அவர்கள் அந்த வீடியோல இருக்கிறது நான் தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அது ஒரு பழைய வீடியோன்னு வேற ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றப்ப எடுத்த அந்த வீடியோல என்னோட குரலை போலியா டப்பிங் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு அவர் பேசும்போது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில தமிமுன் அன்சாரி மற்றும் கருணாஸ் அவர்களுக்கு கட்சியில வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க பணம் வாங்கினதா சொல்லி தகவல் எல்லாமே முற்றிலும் பொய்யான கருத்துன்னு அவங்கள பத்தி நான் வேற எதுவுமே பேசலனும் அந்த மாதிரி எந்த ஒரு குதிரை பேரத்தை பத்தியும் நான் பேசலனும் தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னா அந்த வீடியோல உங்களை பேட்டி எடுத்த ஷானவாஸ் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு ஷானவாஸ் ஹுசேன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. அது நான் பேசுற மாதிரி டப்பிங் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது தொடர்பா சம்பந்தப்பட்டவங்க மேல கிரிமினல் வழக்கு தொடரப்படும், இது தொடர்பா சட்ட நிபுணர்கள் கூட பேசிக்கிட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட கேட்டாருன்னு கேட்ட கேள்விக்கு அவருக்கு இந்த விஷயம் நேற்று இரவு 8 மணிக்கு தான் தெரிய வந்ததாகவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் சென்னைக்கு கிளம்பி வந்ததாகவும் நேரா இங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திச்சு இதை பற்றி விளக்கம் அளிச்சிருக்கதாகவும் சொன்னார். மேற்கொண்டு அவர் பேசும்பொழுது என்னை பற்றி ஏற்கனவே ஊடகங்கள்ல தவறான செய்திகள் எல்லாமே வெளிவந்துட்டு இருக்கிறதாகவும் 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் வேற ஒரு அணிக்கு மாறி போயிட்டதாகவும் செய்திகள் வெளிவந்ததாகவும் ஆனா இதுவரைக்கும் நான் இந்த அணியில தான் இருக்கேன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. நேற்று இந்த வீடியோ வெளியானதுல இருந்து மக்கள் மத்தியிலும் மீடியாக்கள் மத்தியிலும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா இந்த வீடியோவை பத்தி சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அவர்களே